ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோட் 143 வித் தி ஃபேட் ஆஃப் த வேர்ல்டு இன் தி பேலன்ஸ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடம்புல இருந்த காமியை நம்ம பிக்கலோ சீல் பண்ணாம பார்த்தீங்களா. இப்போ அதை பார்த்தோன்னே சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம அம்பையர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அவரு கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜூனியர் சொல்கிறான், நீங்கள் எவ்வளவுதான் என்னனாலும் அவன் எழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் உடம்புல உள்ள காமியை நான் எப்பயோ சீல் பண்ணிட்டேன், அங்கே இருக்கிறது வெறும் சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியாக கவுண்ட் டவுனில் எழுந்திருக்காததுனால இந்த இடத்துல நம்ம ஜூனியர் ஜெயிச்சிடறாருங்க. இப்ப இந்த பக்கம் இதை பார்த்துட்டு நம்ம கோகு அப்படியே நடுக்கத்திலேயே இருக்க. இப்ப அம்பையர் என்ன பண்றாரு, அங்கே இருந்து வந்தவர் நேரா நம்ம ஹீரோவை எழுப்புறாருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு எழுப்ப நம்ம ஹீரோவும் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு சுத்தி பார்க்க எல்லா மக்களும் இவரை பார்த்து கை தட்டுறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஆமா, இங்க போட்டி ஆரம்பிச்சுட்டா, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, உங்களுக்கு ஏதாச்சும் தலையில அடிபட்டுட்டாங்கிற மாதிரி நம்ம அம்பையர் சொல்றாருங்க. இப்ப உடனே நம்ம ஹீரோ இங்க இருந்து திரும்பி பார்த்துட்டு போட்டி நடக்கிற ஸ்டேஜ்ல இருந்தாரு பாத்தீங்களா, ஐயோ நான் ஏன்டா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ இங்கே இருந்து வேகமா மக்களுக்கு நடுவுல ஓடுறாருங்க. அப்படி மக்களுக்கு நடுவுல ஓட அங்க தூரத்துல ஒரு சின்ன பையன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒடியாடுறான். வந்தவன், எப்பா இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா கிடைச்சிருக்காங்க, உங்களோட பவர் எனக்கு இத்தனை நாள் தெரியாம போயிட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்த பையன் தான் இவனோட பையன் போல. இப்பதான் இவரும் சொல்றாரு, அதாவது இவர் லாஸ்ட்ல ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்க போல, அப்புறம் எப்படி இங்க வந்தோங்கிறதே இவருக்கு தெரியல. இப்ப ஒரு வழியா இந்த போட்டி எல்லாம் முடிய இப்ப ஃபைனல் மேட்சுக்கான அலௌன்ஸை பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் பிரேக் விடுறாங்களாம். அந்த பிரேக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷியை காட்ட அவர் என்ன சொல்றாரு, புல்மா நான் ஒரு 10 நிமிஷம் இங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஏயா உனக்கு இப்பயுமாயா பாத்ரூம் போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மாஸ்டர் ரோஷியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வானம் முழுக்க கருமேகம் சூழ ஒரே இடியா இடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப ஜூனியர் அங்க இருந்து வராங்க. போட்டியை முடிச்சுக்கிட்டு வந்த ஜூனியர் நம்ம கோகுக்கு முன்னாடி நேருக்கு நேரா நின்று பேசலாம். அடுத்தது ஒன்னதான் முடிக்கணும், அடுத்தது உன் கதையை தான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா எனக்கு காமியை சீல் பண்ண அந்த பாட்டில குடுறா அப்படின்னு கேட்க, ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பாட்டில இங்கே இருந்து நம்ம கோகுவோட கையில கொடுக்குற மாதிரி வராருங்க. உடனே நம்ம கோகு அதை வாங்க போக அந்த பாட்டில அப்படியே தூக்கி அவரோட வாய்க்குள்ள போட்டு அந்த பாட்டில இந்த இடத்துல விழுங்கிறவும் செய்யறாருங்க. விழுங்கினோடனே கோகுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்ப சொல்றேன், இந்த பாட்டில நீ என்ன கொன்னா மட்டும்தான் எடுக்க முடியும், அதனால என்ன கொன்னுட்டு இந்த பாட்டில எடுத்துக்க. இதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கே கோகு, ஒருவேளை என்ன கொன்னுட்டினா அந்த காமிங்கிறவனும் செத்துருவானே, இப்ப நீ என்னடா பண்ண போற, உன்னால என்னடா முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜூனியர் சொல்லிடுறாருங்க. இப்படியே சொல்லி இவன் இங்க இருந்து கிளம்ப இந்த இடத்துல சோனு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் கோகு இருக்கான் பாத்தீங்களா, அவன் பயங்கரமான கோபத்துல நின்றுகிட்டு இருக்கான். மழை பெஞ்சதுனால இங்க வந்த மக்கள் கூட்டம் எல்லாம் ஒரு பக்கமா போய் ஒதுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே இருந்து நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்கே இருந்து வந்தவரு நம்ம கோகு கிட்ட கேட்கிறாரு, கோகு இங்க என்னதான் நடக்குது, இங்க நடக்கிற எல்லாம் என்னங்கிறது உனக்கு தெரியும், ஒழுங்கா என்கிட்ட மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் நம்ம டியானு கேட்கறாங்க. ஆமா கோகு, அங்க வந்தவன் மாஃபுஃபாவில இருந்து ஒருத்தவங்கிறது எனக்கு தெரியும், அவனோட யூஸ் பண்ற இந்த டெக்னிக்கை பார்த்தாலும் அவன் யாருங்கிறது எனக்கு கொஞ்சமா தெரியுது, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும்னே நம்ம கோகு என்ன சொல்றாரு, வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு கேட்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கோகு என்ன நீ நம்புறீல, உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாங்களும் உன் கூட நிற்போம், எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் கூட்டம் எல்லாருமே கேட்கறாங்க. வேற வழி இல்லாம இப்ப கோகு சொல்றாரு, நண்பர்களே இங்க இருக்கான் பாத்தீங்களா இந்த ஜூனியர், இவன் வேற யாரும் கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டு ஜெயிச்ச பிக்கோலோ தான் இந்த ஜூனியர் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சுத்தி உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமாக உடனே நம்ம டியானு கேட்கிறான், கோகு என்ன சொல்ற, நீ தானே அவனை கொன்ன, அதை என் கண்ணால பார்த்தனே கோகு அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான் அவனை கொன்னேன், ஆனா உண்மையிலேயே அவன் அன்னைக்கு சாகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோகுக்கும் பிக்கலோவுக்கும் சண்டை வந்தது பார்த்தீங்களா, அந்த சண்டையோட பிளாஷ்பேக்கா இந்த இடத்துல காட்டுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கடைசியா சாகரத்துக்கு முன்னாடி நம்ம பிக்கலோ ஒண்ணு பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அதாவது ஒரு மிகப்பெரிய முட்டையை கக்கிட்டு, மகனே உங்க அப்பாவோட இந்த இதுக்காக நீ உங்க அப்பாவுக்காக பழி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் செத்துருப்பான, அது எல்லாத்தையும் வர இது எல்லா விஷயங்களையுமே நம்ம கோகு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை பத்தின எல்லா ஸ்டோரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடந்தது. அது மட்டும் கிடையாம இப்ப வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் அவனை விட ரொம்பவே பல மடங்கு பலசாலி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கறாங்க, ஆமாப்பா சரி அவன் தான் வந்துட்டான்,
இப்ப அங்க ஹீரோன்னு ஒருத்தர் சண்டை போட்டாரே, அவரு உடம்புக்குள்ள இருந்து இவன மாதிரியே ஒருத்தர் வெளில வந்தானே, அப்ப அது யாரு? மொத்தம் இங்க எத்தனை பிக்கோலோ தான் இருக்காங்க கோகு? எதையுமே மறைக்காம உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, இப்பதாங்க நம்ம கோகு சொல்றாரு, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவன் உடம்புக்குள்ள இருந்து வெளில வந்தாரு பாத்தீங்களா, அவர் வேற யாரும் கிடையாது, காமி அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு மேலும் மேலும் ஆச்சரியம். அதாவது காமினா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரே கோகு, இந்த உலகத்தோட கடவுள் அவரா அப்படின்னு கேட்க, ஆமா அவரு தான் இப்ப உள்ள வந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம கோகு காமிய பத்தின கதையுமே சொல்றாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காமியோட இன்னொரு ஒரு ரூபம் தான் பிக்கோலோ. அதாவது காமி பிக்கோலோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே உடம்புக்காரவங்க. நல்லது காமி, அவரோட தீய குணங்கள் இருக்கு பத்தியா, அதுதான் பிக்கோலோன்னு வந்தது. அது மட்டும் கிடையாம இந்த ரெண்டு உருவங்களும் பிரிஞ்சிருக்கு. ஒருவேளை இதுல நம்ம பிக்கோலோவை கொண்டா காமி இறந்துருவாரு, காமி இறந்துட்டாருன்னா பிக்கோலோவும் செத்துருவாங்கிற மாதிரி இது எல்லா கதைகளையுமே ஒண்ணு ஒண்ணா நம்ம கோகு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா கதையுமே நம்ம கோகு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப கடைசியா நம்ம டியானை பார்த்து நம்ம கோகு கேட்கிறாரு, டியான் போன தடவை நீ தான் இந்த மாஃபுபாவை யூஸ் பண்ண, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன், காமியை எப்படியாச்சும் இதுல இருந்து நம்மளால வெளில கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம டியான் சொல்றான், இதுக்கு ஒரு வழி இருக்கு கோகு. அதாவது நம்ம அந்த பாட்டிலோட மூடியை மட்டும் ஓபன் பண்ணிட்டா போதும், எப்படியாச்சும் காமியை வெளில கொண்டு வந்துடலாம். ஆனா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அதை தான் இந்த ஜூனியர் முழுங்கிட்டான். அவனை கொன்னா மட்டும்தான் நம்மளால காமியை இப்ப எப்படியாச்சும் வெளில கொண்டுட்டு வர முடியும். ஆனா அதுவுமே இப்ப சாத்தியம் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஆமாங்க கோகு, இப்போதைக்கு அவன் பயப்படுற ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான், உன்னால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மாஸ்டர்னு சொல்றாரு, கோகு உன் மேல பல சுமைகளை நாங்க திணிக்கிறோம்னு நினைக்காத, இப்போதைக்கு மாஃபுபாவும் வேலை செய்யல, அவனை கொல்லக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும்தான், உன் மேலதான் எங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இருக்கு, இந்த உலகத்தோட தலையெழுத்தே உன் மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஜூனியர் இருக்கான் பாத்தீங்களா, தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மொழிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஆமா நீங்க சொல்ல எல்லாமே உண்மைதான், இவனை நான் பார்த்துதானா லைட்டா பயந்தேன், ஆனா இந்த வாட்டி அதுவும் இருக்காது, இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த காமியையே நான் ஈஸியா கொண்டுட்டேன், இவனா எனக்கு எந்த மூளைக்கு வருவான், இந்த முறை இவனையும் நான் ஈஸியாவே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க கோகு கிட்ட பேச, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ணதை நான் இன்னும் மறக்கலடா சின்ன பையனே, இப்பயும் சொல்றேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த போட்டியில நான் உன்னை கொள்றேன், போன தடவை மாதிரி இல்ல, அதை விட பல மடங்கு இந்த வாட்டி நான் பலத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்வத்துல சிரிச்சுக்கிட்டே போயிட்டு, அது மட்டும் கிடையாது, உன்னை கொண்டதோட நிப்பாட்டாம உன் நண்பர்களையும் நீ போன இடத்துக்கே அனுப்புறேன், அதுக்கப்புறம் போன முறை கெட்ட என்னோட பிளானை இது பண்ணி இந்த மட்டும் ஒட்டு மொத்த உலகத்தையே அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் போக, இப்ப ஒரு வழியா அடுத்த ஃபைனல் மேட்சுக்கான 10 நிமிஷம் முடிய போதாங்க. இப்ப மேட்சுக்காக அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கோகு இருக்கான் பாத்தீங்களா, அவனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உற்சாகப்படுத்தி அனுப்புறாங்க, கோகு உன்னதான் நம்புறோம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சீச்சியும் சொல்றாங்க, கோகு எப்படியாச்சும் நீ போய் ஜெயிச்சுட்டு வா, ஏன்னா ஒரு கணவன் இல்லாத ஒருத்தவளா என்னால வாழ முடியாது, நீ ஜெயிச்சுட்டு வா, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வோங்கிற நம்ம சீச்சி சொல்ல, இப்போ ஒரு வழியா நம்ம கோகுவுமே போட்டிக்குள்ள போறாங்க. மக்களோட விசில் சத்தம் பறக்க இப்ப போட்டியில 2 பேரும் ஒருத்தவங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்காங்க. இப்படியே நின்னுகிட்டு இருக்க இந்த வாட்டி பிக்கலோ, இந்த வாட்டி என்னோட உண்மையான போட்டியை நான் காட்டுறேன்டான்னு சொல்லி அவன் மேல ஒரு இது மாதிரி போட்டிருப்பான் பாத்தீங்களா துணி, அந்த துணியை இங்க இருந்து தூக்கி விட்டு எரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சண்டைக்கு எதுக்கு நின்னுகிட்டு இருக்க, ஒரு வழியா இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபைனல் மேட்சை இப்ப ஸ்டார்ட் ஆக செய்ய, இப்ப 2 பேருமே இங்கே இருந்த வேகமா ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் மோதிக்கிறானுங்க. இப்படியே மோதிக்கிட்டு இருக்க இப்ப 2 பேருமே அடிகளை சரமாரிகளை அடிக்க, இவன் அவனை அடிக்க அவன் அவனை அடிக்கங்கிற மாதிரி அடி உத குத்துங்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. 2 பேருக்குமே அடிபடு. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம கோகுவோட வாயில ஒரு குத்துறாங்க. வாயில குத்த நம்ம கோகு போய் விழ, இப்ப நம்ம கோகுவை அடிக்க ஜூனியர் வர, நம்ம கோகு திருப்பிக்கிட்டு ஜூனியரோட வாயில ஒரு உதவிடன்னு சொல்லி அவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. இப்ப இந்த பக்கம் 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க காத்த விட வேகமா மறைஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படிலாம் இது பண்ணி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், அவன் கையை வேகமா நீட்டுவான் பாத்தீங்களா, அதே மாதிரி அவன் கையை ஃபுல்லுதுல நீட்ட இங்கே இருந்து அவன் கையை ஸ்ட்ரெச் ஆகி வருதுங்க. அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி வர கோகு அவனோட கையை பிடிச்சி இங்கே இருந்து தூக்கி வானத்தை நோக்கி வீசுறாங்க. வானத்தை நோக்கி வீச இங்கே இருந்து அவன் பறந்து பிக்கோலோ ஏர்ல போக, இப்ப கோகு இங்க இருந்து அவன் அடிக்கிறதுக்கு ஏர்ல போயிட்டு இருக்க, உடனே நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், என்னோட பிளான்ல நீ சிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி அவனோட அந்த பலமான பீம்லாம் இருக்கு பாத்தீங்களா ரேஸ், அது எல்லாத்தையும் இங்க இருந்து கோகு மேல அடிக்கிறாங்க. முதல் அடிவில நம்ம கோகு அங்கே இருந்து கீழே விழுக, அதே சாக்கா வச்சு அவனோட மொத்த ரேவையும் எடுத்து அடிபட்ட கோகு மேல சரமாரியா அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு இந்த இடத்துல ஏற்பட, அதே ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கோகு அடிபட்டு கீழே கிடக்கிறான். இந்த பக்கம் எல்லாரும் ஆச்சரியத்துல நின்றுகிட்டு இருக்க, அம்பையர் இது இங்க கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கோகு எழுந்திருப்பானா மாட்டானா, இந்த போட்டியில ஜெயிக்க போறதுதான் யாரு அப்படிங்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட
முடிக்கவும் செய்கிறாங்க.